மனிதனுடைய கேள்வி. நம்ம சாதாரண டாஸ்மார்க்கில் ஒரு நபர் போனால் ஒரு 10 குவார்ட்டர் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கேட்டால் கிடைக்காது. சரக்கு அப்படி தான். இப்போ திண்டுக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கொடை ரோட்டில் 1,60,000 மதிப்புள்ள 1355 மது பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினால் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அந்த சேல்ஸ் பண்ணவங்கள வீட்டில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, வாங்கினவனை கைது பண்ணியாச்சு, இந்த சரக்கு விற்றவங்க இல்லையா, ஒரு நபர் ஒரு நபருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சரக்கு விற்பனை செய்யக்கூடாது. டைரெக்டாக வாங்குறதுக்கும் அதான் நேரடியாக வாங்குறதுக்கும் வழி இல்லை. அப்படிங்கும்போது இந்த 1,60,000 மதிப்புள்ள மது பாட்டில்களை அவங்க எப்படி வாங்கினாங்க? அது பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வருது, எப்படி கிடச்சிது? இந்த சரக்கு விற்றவங்களை எப்போ நம்ம கைது பண்ணுறது? இதுக்கு என்ன நடவடிக்கை? என்னுடைய கேள்விக்கு தெரிஞ்சவங்க யாராவது பதில் சொல்லுங்கள்.